ஹலோ மக்களே, நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ பரஞ்சோதி பாபா சித்தர் அவர்களுடைய கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். 18 சித்தரில் இவரும் ஒரு சித்தராக சொல்கிறாங்க. வெளியே இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் உள்ளே வரும்போது ஒரு கல்வெட்டு இருக்கும் ரைட் ஹேண்ட் சைடில். அவருடைய குரு மந்திரம்னு சொல்லிட்டு இது இருக்குது. நான் முடிஞ்சவரை இதை படித்து காட்டுறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் வைப்போட கனெக்டில் தான் இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போட வெயில் அதிகமாக இருந்தது நான் போகும்போது, ஸோ அதனால் கிளியராக தெரியல. ஓம் சர்வமங்கல மகா சாந்த சிவரூப ஸ்தூல சூட்சம காரண ஓங்கார பரணவ சாதன பாபா ரோக விமோச்சன சர்வ சத்காரிய சத்குரு பரஞ்சோதி பாபா நமக. முடிஞ்சால் அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. சத்தியத்தின் சன்னதி. காஞ்சி மகா பெரியவர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் கோயிலுக்கும் கூட நிறைய பேர் போயிருப்பீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவர் தடி கையில் வச்சுட்டு உண்மையாகவே அந்த ரியலாக உட்காந்துட்ருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இங்கே சுவாமி இருக்கார். ஸோ என்னால் ரொம்ப லென்த்தான வீடியோ பண்ண முடியல. கண்டிப்பாக அடுத்த டைம் நெக்ஸ்ட் டைம் நான் முடிஞ்ச அளவுக்கு அவரை பற்றின டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி அதிகமான டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி ஒரு இன்டெப்த்தான வீடியோ பண்ணுவேன்ட்டு நம்பிக்கை இருக்குது. இது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அன்னதான கூடம். ஸோ ஒரு நாளைக்கு இங்கே ஒரு 35 பேர் வரைக்கும் சாப்பிட வராங்கன்ட்டு சொல்கிறாங்க. அன்னதானம் டெய்லி பண்ணிகிட்ருக்காங்க இந்த இடத்துல. ஆனால் அங்கே இருக்க டிரைவர்ஸு அந்த மாதிரி தொழிலாளர்கள் மட்டும் சாப்பிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேனர்ஸ் பழனி சத்குரு ஸ்ரீலஸ்ரீ இவர் மட்டும் அந்த ஸ்ரீலஸ்ரீன்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஸ்ரீ பரஞ்சோதி பாபா அவர்களுடைய ஜீவசமாதி. வள்ளலாரும் இங்கே இருக்கார். வள்ளலாருக்கும் தனி ஒரு விளக்கு வச்சு இங்கே தனியாக பிரதிஷ்டம் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு நேச்சுரல் என்விரான்மெண்டல் சவுண்ட்ஸோடு இருக்கும். ஸோ சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஒரு பாதத்தை நம்ம தொட்டு கும்பிட்டுக்கலாம். ஒரு அமாவாசை பௌர்ணமி அதுவுமா பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். நைட்டு 11 மணிக்கு பூஜை பண்ணுவாங்க. அண்ட் தாராளமாக நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு ஒரு நைட்டு தங்கி இருந்துட்டு போகலாம். ஸோ உங்களுக்கு இன்னும் பவர்ஃபுல்லாகவே இருக்கும். நல்லா ஒரு அந்த ஒளியாக இருக்க மாதிரி தெரியும். இந்த வீடியோலேயே நான் நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அவருக்கு பட்டை அடித்த மாதிரி இருக்கும். நல்லா இன்டெப்த்தாக பார்த்தீங்கன்னா அவரோட அந்த நெட்ரிக் கண்ணில் கொஞ்சம் அந்த ஒளி அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். கரெக்டாக நான் கோவில் சுற்றி வரும்போது அவர் சுவாமி பூஜை பண்ணிட்டு இருந்தார் ஒருத்தர். எனக்கு ஜென்ரலாகவே சித்தர் பீடங்கள், ஜீவசமாதிகள் இது மாதிரி இடத்துக்கு போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் எங்கள் அப்பா மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய பாம்பன் சித்தர் அவருடைய ஜீவசமாதி கூப்பிட்டு போயிருந்தார். ஒரு 7th 8th படிச்சுட்ருக்கேன் அந்த டைமில். நான் உள்ளே போகும்போதே உண்மையாலே ஒரு அங்கே இருக்கக்கூடிய சுவாமியோடைய ஆறாவை நான் ஃபீல் பண்ணி அங்கே இருக்கும்போது நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த மெயின் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு சுவாமி இருப்பாங்க. அங்கே நம்ம திருநீர் கொடுப்பாங்க. திருநீர் எடுத்து நம்ம நெத்தியில் அப்படியே ஒரு பட்டை அடித்து அந்த பட்டை அடிக்கும் போது நீங்கள் பாதம் படும்போதே நிறைய பேருக்கு அந்த ஒரு ஆறாவை ஃபீல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அந்த பட்டை அடிக்கும் போது நான் அப்போ ஃபீல் பண்ணேன். அந்த பட்டை அடிச்சுட்டு அப்படியே சுவாமி சுற்றி வரும்போது ஒரு சொல்லுவாங்கள்ல, யூஸ்வலாக சித்தர் கோவில்கள்லாம் போனாலே ஒரு வைப்ரேஷன் ஃபீல் பண்ணலாம் அப்படின்றது நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த கோவிலை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, போன ஜென்மத்தில் நம்ம புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டுமே இந்த கோவிலுக்கு வரவே முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி சித்தர் கோவில், சித்தர் சமாதிலாம் போனால் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும்னு நீங்கள் நம்புறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்போர்ட்டிவாக இருக்கும்.